ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். நீங்கள் நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா ஸ்கார்பியோவில் வந்து ஆயில் ஃபில்டர் வந்து எப்படி கழட்டி எப்படி மாற்றணும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட போகிறேன். பாருங்கள், கீழே ஆயில் சம்பில் வந்து 22 சைஸில் ட்ரைனெட் கொடுத்துருப்பாங்க. 22 சைஸில் இருக்கும். அந்த ட்ரைனெட் வந்து லூஸ் விட்டுக்கோங்க. ரிங்கில் எல்லாம் லூஸ் விடாது. ரிங்கில் லூஸ் விட்டால் கண்டிப்பாக ஸ்லிப் ஆயிரும். அதனால் பாக்ஸ் போட்டு லூஸ் விட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு லூஸ் விட்டுட்டு கீழே ஆயில் ட்ரை வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த ஆயில் வந்து ரொம்ப பிளாக் ஆகிட்டு இருக்குது. இவங்க மேக்ஸிமம் ஒரு 13,000 14,000 ரேஞ்ச் வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. அவ்வளோலாம் ஓட்டக்கூடாது. ஒரு 10,000 தான் ஓட்டணும். அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது எந்த ஆயில் போட்டாலுமே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆயில் ஃபில்ட்ரு வந்து நம்ம வீலை கழட்டிட்டு வீல்லேருந்து நம்மக்கிட்ட கப்பு இருந்தாக்கா கப்பு வழியாக கழட்டிக்கலாம். கப்பு இல்லை அப்படின்ற போது பெல்ட் ரிஞ்ச் போடணும். பெல்ட் ரிஞ்ச் போடணும். வீலை கழட்டிட்டு வீல் கேப்பில் நம்ம வந்து ஒரு மேட் இருக்கும். அந்த மேட்டை தள்ளி விட்டுட்டு அதில் வந்து பெல்ட் ரிஞ்சை போட்டு லூஸ் விட்டுக்கணும். நான் வந்து பழைய ஃபில்டரை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து புது ஃபில்டர் பாருங்கள், ஃபிட் கிரேடில் அதில் போடுறேன். அந்த அந்த இது பாருங்கள், பழைய சாங்க இருக்குது. இது வந்து புதுசு, அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். அது போட்டு வந்து மேக்ஸிமம் கையில் டைட் வச்சுக்கோங்க. கையில் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செக்கப்புக்காக அந்த பெல்ட் ரிஞ்ச் போட்டு லைட்டாக ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு மாதிரி ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. போதும், அந்த டைட்டே போதும். பாருங்கள், இப்போ நான் அந்த டைட் வந்து பண்ணுறேன் பாருங்கள். இந்த டைட்டே போதும். ரொம்ப அதிகமாக டைட் வச்சிங்கனாலும் ஃபில்ட்ரு வந்து இந்த பெல்ட்டு போடுற போது இந்த பெல்ட் ரிஞ்ச் போட்டு டைட் பண்ணுற போது ஃபில்ட்ரு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எதனா த்ரெட்டு டேமேஜ் ஆகிடும் ஓவராக டைட் பண்ணாக்க. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாகவே டைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து ஆயிலெலாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. ட்ரைன் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரைனட்டை வந்து தொடச்சிட்டு லைட்டாக பேஸ்ட் போட்டு போகிறதுனாலும் சரி, அப்படியே வந்து போட்டாலும் சரி. வாஷர் இருந்தால் அப்படியே போடுங்க. வாஷர் இல்லைனாக்கா லைட்டாக பேஸ்ட் போட்டு போடுங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து வால்டோர் கேப்பை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஆயில் கேஜை ஏன் கழட்டுறோம்னா, ஆயில் ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும், ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக அந்த ஆயில் கேஜையும் கழட்டி விட்டுட்டேன். இதுக்கு வந்து 7 லிட்டர் வரும்.